2000 டிக்கெட் 10 ரூபா. 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 கியூல போய் நில்லப்பா. 2000 டிக்கெட் 10 ரூபா. 2000 டிக்கெட் 10 ரூபா. கொஞ்சம் இருப்பா. 1000 டிக்கெட் 10 ரூபா. 1000 டிக்கெட் 10 ரூபா. அடுத்த வாரம் தூக்க போறான். 1000 டிக்கெட் 10 ரூபா. 1000 டிக்கெட் 10 ரூபா. 1.25 ரூபா டிக்கெட் 10 ரூபாயா? என்னையா அக்கிரமமா இருக்கு? உள்ள படத்துல ஒரு நீச்சல் காட்சி விடுறாயா, அதை விடவா இது அக்கிரமா போச்சு? அதுக்குன்னு ஹவுஸ்ஃபுல் ஆகுது. வேணும்னா வாங்கிட்டு போய், இல்லன்னா ஆளை விடு. அதுக்குன்னு இப்படி வியாபாரம் பண்றது என்னடா இது அநியாயம்? என்ன கேளியா? அரிசி கடைக்காரன கேட்காத. அவன் மாதிரி நான் என்ன அத்தியாவசிய தேவையிலே கள்ள மார்க்கெட் பண்றேன்? ஆடம்பர செலவுல கொஞ்சம் அதிகமா கேட்கறேன். குடு. எடுறா கையா. பிளேட் எடுத்தா கீச்சிருவேன். எடுறா கையா. பிளேட் எடுத்து கீச்சிருவேன். எடு கையா, கீச்சிருவேன். அப்படி போடு. டிக்கெட் வேணும். உன் பேர் என்ன? இல்லையா அதே நீ ஊருக்கு புச்சா என்ன போய் அப்படி கேக்குற? சினிமா கோட்டா சிங்காரனா சிட்டி பூரா தெரியும். எத்தனை நாளா உனக்கு இதுல சர்வீஸ்? நீ படம் பார்க்க வந்தியா இல்ல கணக்கெடுக்க வந்தியா? நீ செய்யறது தப்புன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுதியா? தெரிஞ்சாதான் பண்றேன். பவுரன் ஒண்ணு இருக்குதா? வேண்டாம், ஒழுங்கா வேலை செஞ்சு பிழைக்கிறது. எவன்டா கொடுக்குறான்? நாங்க கொடுத்தா செய்வேடா. என்னடா விளையாடுறீங்க? பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கிறீங்க? பேச்ச பார்த்தா பிர்லா மாதிரி பேசுறீங்க. பாடுபட்டா எல்லாமே ஒரு நாளைக்கு பிர்லா வாங்கும். டேய், நீ சினிமா டேலாக் என்கிட்ட சொல்றியா? வெறுப்பா தாட்டிக்கடா. பிளேட் எடுத்து ஃபியூச்சர் போறேன். 1000 ரூபா டிக்கெட் 10 ரூபா. இல்லடா. டேய், வேலை கொடுத்தா செய்வியாடா? இது வழக்கமா பிச்சைக்காரனை பார்த்து கேட்கற கேள்வியா? அவங்க கிட்டயும் போறோம். என்னையா பெரிய பேஜாரா போச்சு? அதெல்லாம் நமக்கு குத்து வராதியா? விடுங்கய்யா. என்னடா நீ பொசுக்கு பொசுக்குன்னு பிடிக்கிற? பிளேட் தர கீச்சிருவேன். யார்கிட்ட வச்சுக்கிற உங்க வேலையை? உனக்கு தெரியாத நம்ம சங்கதி. பெல்ட்டுக்காக சண்டை பிடிச்சினாரே மமூத், என்ன தெரியுமா ஆச்சு? சும்மா தலையை தூக்கி பார்த்தாரு, அதே நமக்கு பிடிக்கல. கீச்சிட்டு கிராஸா பேண்டேஜ் கூட போட முடியல. தெரியுமா உனக்கு? என்னையா நீ நிஜ கத்திய வச்சிருக்கிற? நாங்கெல்லாம் கீச்சிருவேன் சும்மா தமாஷுக்கு விளையாட்டுக்கு தான் சொல்றது. கும்பிட்டுக்கிறேன். வாடா பின்னாடி. வாடாங்க. ஏற வண்டியில. என்னங்க ஏற? என்ன மாத்திரம் ஏத்திட்டு போயிட்டா? என்ன நம்பி ரொம்ப பேர் இருக்காங்களே, அவங்களே கூப்பிடுறா. இருக்கு எல்லாம் ஏற்க வேண்டிய பெரிய ராஜா சொன்னா ஏறுகிறா. மாலை வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். ஜெயில விட்டு யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விடுதலையே கிடையாதா? என்னங்கடா கிண்டலா இருக்கா? உன் வாழ்க்கையில மாலையை பார்த்திருப்பியா? போட்டா பேசாம போட்டுக்க. நான் ஒன்னும் அரசியல் கைதி இல்லடா. நாங்க அப்படி ஒன்னும் தப்பா நினைக்கல. நான் கொள்ளை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். அப்படிப்பட்டவங்க தான் எங்களுக்கு தேவை. சார் எப்படி கள்ளச்சாராயமா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்? உன்னால வேற என்னடா முடியும்? என்னங்கடா ஜெயில இருந்து வந்தவனுக்கு மாலையை போட்டு வரவேற்பு பாராட்டு என்னடா? இத பாருங்க, நீங்க எங்க கூட வரீங்க. எதுக்கு? வேலை செய்ய. நீங்க ஒண்ணு எங்களுக்கு வேலை தர வேண்டியதில்லை. பட்டம் வாங்கிட்டு காலேஜ் விட்டா வெளியே வர்ற, ஜெயில விட்டு வர்ற, உனக்கு வேற வேண்டாம் வேலை தருவான். நாங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பியா? சேர்த்து புத்தி இந்த கேட்டோட விடுவியா? டேய், தேவை பூர்த்தியானா அப்புறம் ஏன்டா திருட்டு? வாங்கடா வாங்கடா வாங்கடா. இத பாரு, இன்னொரு புது கேஸ். மாலே மாலே வாங்கனே வாங்கனே அண்ணே. எங்க அப்பா இருப்பா இவரு. அடே சிங்காரா, நீயா? பாத்தியா கூத்த? புள்ளையவே அப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. மகனே கம்மிடுப்பா. உன்னை சந்திக்கணும் நான் எத்தனை வாட்டி உள்ளார வந்திருக்கிறேன். அப்பனும் பிள்ளைய ஒன்னா வைக்க மாட்டாங்களாமே. சும்மா நினைக்காது இவரு. கடப்பாறையார ஒரு ஆள் ஆட்சி கொண்டு உள்ள போயிட்டு வந்தவரு. அட அதெல்லாம் ஏன் பாய்ப்பா? பாபா சரி பாபா வந்து ஏறுப்பா. அவுத்து விட்டோம்னா ஷோகா துணி நோடியாரியா. சரிவா, இருக்கிற கட்சிக்கு பத்தாது நீ வேறையா? ஏதோ என்னால் ஆனது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு சொன்னா போதுமா? வந்துருமாயா? ஏயா ஆளை மடிச்சு இழுத்து வந்துட்டு கலாட்டாவை பண்ற? எனக்கும் கை இருக்குயா? ஆஹா, உனக்கு வாய் தான் இருக்கு நினைச்சேன். கை வேற இருக்கா? கை இருக்குல்ல, வேலை செஞ்சு படைக்கிறதானே? முடியாது. ஏன் இஷ்டம்? எங்களுக்கு ஒரு இஷ்டம் இருக்கு தெரியுமா? ஏயா வெட்டித்தனம் பேசிட்டு உருப்படியா ஏதாவது வேலை செய்யா? முடியாது. முடியாதா? அண்ணே வரீங்களா? வந்துடுறேன். ஏறுங்க அண்ணே. இது வேணுமா? ஏதோ கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருக்கேன்பா. வச்சு 10 பைசா போடுங்க. பாடுபட முடியாதவன், பரம ஏழை ஐயா, கால்ல வியாதி ஐயா, ஐயா பிச்சைக்கார ஐயா. ஏயோ எங்களை சொல்றியா இல்ல உன்னையவே சொல்லிக்கிறியா? ஐயோ என்னத்தான் சொல்லிக்கிறேன். நடக்க முடியாதவன்,
கால்ல வியாதி ஐயா ஐயா. அவரு பிச்சை கேட்கல, வியாதினால அனத்துறாரு. அண்ணனுக்கு கால்ல வியாதியா? வியாதியோட கால் எதுக்கு? எடுத்துட. எனக்கு வியாதி இல்ல, வியாதி இல்ல, கால் இருக்கு, கால் இருக்கு. தள்ளாதீங்க தள்ளாதீங்க சாமி, தள்ளாதீங்க சாமி. வாடா. இன்னைக்கு உன் கணக்குல 3 பேரா? அதுக்குள்ளேயே இந்த பாறை ஒருத்தனுக்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு வண்டி போகும்போது பின்னால சாஞ்சிராத, ஆள் குறையும். இல்ல சாமி. இன்னும் இல்ல சாமி, சும்மா இருக்க. புடிச்சுக்க. இல்ல சாமி. கம்பியை புடிச்சுக்கடா. சரி சாமி. என்னண்ணே பாப்பா சிங்காரம், கட்சி மேடையில பேசுற ஆளுக்கு களத்து மேட்டு வேற எப்படி இருக்குது? தெம்பாத்தான் இருக்கு சிங்காரம். இம்மா நாளும் பேசி பேசி காலத்தை வீணாக்கிட்டோமோன்னு இப்ப தோணுது. அது சரி, கட்சி மேடையில பேசினாக்கா கல்லும் கண்ணாடி வந்து விடும், கொஞ்சம் பயப்படலாம். இங்க என்ன மிஞ்சி போனா பூச்சி போட்டு தானே. என்ன பார்த்தா கேக்குற? நல்ல பாம்பே வரட்டுமே, வாழை பிடிச்சு 4 சுத்திரவும் பூரா அசந்துட்டானே நேத்து. எல்லா வேலையும் கத்துக்கிட்டு அப்புறம் தான் அரசியல் கொஞ்சீங்களா? எத்தனை போறீங்களா? கொண்டாப்பா. போயிட்டு இதுக்கே இந்த சத்தம் போடுற. நீ பாம்பு சொல்லிட்டியா? ஒரு வாட்டி பயந்து தானே தாயத்து கட்டியிருக்க. பாம்பா வெட்டு. என்ன பொம்பளை நீ? உனக்கு பயமே கிடையாதா? எதுக்கு பயம்? என்ன எதுக்கு பயம்ன்ற? சர்வ சாதாரணமா ஒரு பூரான கையில பிடிச்ச மேல போடுற. பயப்படாத பயப்படாத, அது பிளாஸ்டிக். ஒரு கண் பார்வை கிடையாதா? என்ன மன்னிச்சிருமா. மத்தவங்க கிட்ட விளையாடுற மாதிரி இந்த விஷயமா நான் உங்ககிட்ட பண்ணிட கூடாது. அதனால பரவாயில்லைங்க. உணர்ந்து இருக்கிறதுனாலே உங்க மனசு நல்ல மனசுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மனசு மாத்திரம் இல்ல, ஆளு கூட நல்ல அழகா இருப்பேன். உனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது உண்மைதானே? நானும் உனக்கு ஒத்தாசப்பட்டேன், நீ ஒருத்திய கஷ்டப்படுறேன். ஐயா இருக்கு. இந்த ஒத்தாசை தேவைதானா? இது நல்லா இருக்குது. இது என்ன? நான் வரேன். என்னடா கலாட்டா பண்ற? கண் கட்டாவுத்து விடுறா. உனக்கு அந்த பிள்ளைதான் பெருசா ஒசத்தியா போயிட்டான்ல, இத பாரு. போட்டிக்காக போட்டோ கடையே கொண்டு வந்துட்டானா? கல்லு மாதிரி இருந்த என் மனசுல பாசம்னா என்னன்னு இப்பதான் புரியுது. எங்களுக்கு இப்பதானே தெரியுது. நீங்க போட்டி போட்டுக்கிட்டு காட்டுற அன்பையும் பாசத்தையும் என்னால தனியா தாங்கிக்க முடியலப்பா. இன்னும் யார் வேணும் சொல்லுங்க, கொண்டாந்துறோம். ஊடு பூரா என் படத்தையே மாட்டி வச்சுட்டா அது குடும்பம் ஆயிடாதுப்பா. குடும்பம்னா அம்மா மட்டும் இல்ல, ஆரம்பம் தான் அம்மா. ஆமா, அடுத்தாப்புல யார் வேணும்? குடும்பத்தை அரவணைச்சுக்கிட்டு நீ தப்பு செஞ்சா கண்டிக்கிறதுக்கு ஒரு அண்ணங்காரன் இருக்கிறான். அவன் தப்பு செஞ்சா நான் இருக்கிறேன்டா. அதுவும் சரி. ஆசையா வளர்த்து கண்குளிர ஒரு கண்ணாடத்தை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு தங்கச்சி பொண்ணு வேணாமா? தங்கச்சி வீடு கலகலப்பா இருக்கிறதுக்கு பசங்க வேணாமா? இம்மாத்தோடு பசங்க. அம்மாவை தம்பி கொண்டு வந்தா, தங்கச்சி நான் கொண்டு வரேன். நான் தான் கொண்டு வருவேன். நான் கூட்டிட்டு வரேன். நான் தான் கொண்டு வருவேன். நான் கூட்டிட்டு வரேன். பாருமா, அவன் தான் கொண்டாட்டமேடா. அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க சும்மா இருங்க. இவன் இருக்காரு, அம்மாவையே கோணி பையில கொண்டு வந்தவன். தங்கச்சி ட்ரங்க். என்னடா அது? போகும்பொழுது தபதபான்னு போனேன். என்னடா அது? ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமில்ல, ஒண்ணு இல்ல. நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். போகும்பொழுது ஒல்லியா போனேன், வரும்பொழுது மொத்தமா திரும்பி வர்றானே என்னன்னு இப்பதான் புரியுது.
அன்னைக்கு புதுசா வந்து சென்றாரே ஒரு பொண்ணு. ஆமா, இந்த குடிசை தான் இருக்காளா? ஆமாண்டா, அவ தான் விற்கிறா. இந்த வியாபாரம் வேற இருக்குதா? கெட்ட காலம் தான். இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துக்கே கெட்ட காலம் ஆரம்பிச்சிருக்கு இந்த பொண்ணு மூலியமா. பொண்ணு, எங்கேயோ இருந்த நீ நான் இருக்கிற கிராமத்துக்கே வந்திருக்கிறியே, இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நெருங்கிட்டோன்னு தெரியுது. இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு வருது? அப்படியா? என்னது? நானு ஒரு பெரிய வஸ்தாது. அப்படியா? ஆமா, என்ன பார்த்தா எல்லா பயிலும் நடுக்குவானுங்களே. ஆஹா, நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சா போதும், இந்த கிராமமே ஒதுங்க. எவன்டாவ அழகான குட்டியோட உட்கார்ந்துகிட்டு அபுத்தலா பேசுறது? குட்டி கிட்டன்னு பேசுறேன், கழுத்தை திருப்பிடுவாமா. குட்டி ஷோக்காதாயா இருக்கா? இது அம்மா, நீ உட்காருமா. கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. சொன்ன கேட்டியாடா? என்ன அடிச்சிட்டீல? என்ன வரல? அவன் உருள்றாப்பா. எந்திரா, எந்திரா, உன் மூஞ்சி மேலே குத்தல, எந்திரா. அடிக்காத, அடிக்காத. போதும், போதும். யார்கிட்ட காட்டும் காய் வரிசையா? தாய், தெரியாம பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன். ஐயோ, போதும், போதும். என்ன விட்டுடு, நான் போயிடுறேன். இதுல வரையா? வரையா? இப்படிதான் நம்மளை பிரிச்சிராமலாம் வந்து மாட்டின்னு சாவறாங்க. எப்படி இவன் கிராமத்துக்கு புதுசு போல் இருக்கு, இல்லன்னா நம்ம வம்புக்கு வந்திருக்க மாட்டோம். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா குரல் ரெண்டு பக்கத்துல இருந்து வரலையே, ஒரே பக்கத்துல இருந்து தான் வந்தது. குரலை மாத்தி நல்லா நடிக்கிறீங்க. உனக்கு எதுக்கு கண்ணு? வேலை நடக்கட்டும். ஏன் தடமாடுற? வேலைக்கு என்ன புதுசா? ஓ, சட்டுப்புட்டு கொண்டு போய். என்னையா இந்த மண்ணை எங்க கொட்டுறது? என் தலையில கொட்டு. அரியல் கட்ட பொம்பளை இங்க கொட்டு. வாணி அண்ணே, நீயா? ஆமா, அதே சினிமா கொட்டா சிங்காரம் தான். இப்போ கொள்ளுத்துக்கார சிங்காரம். சரி, நீ எப்படி இங்க வந்த? ஒருத்த வந்தான் ஜீப்ல ஏறான். நான் வச்சுக்காதரா, நான் பிளேடுன்னு அவன் கத்தியை காமிச்சா, வெளியில ஏறி விட்டேன். ஆமா, நீ எப்ப சித்தாளான? அதெல்லாம் பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். ஏன் அழுகுற? பெத்தவனும் கூட பிறந்தவனும் உயிரோடு இருந்தும் கூட என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே. பிரியும் போதும் ஆடுவாங்க, சேரும் போதும் ஆடுவாங்க. அண்ணா, நீ இப்படி வளைஞ்சு வேலை செய்யறது பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அட, எனக்கே சந்தோஷமா இருக்குதுன்ற. ஆமா, நம்ம அப்ப உன்னை எப்ப பார்த்தது? நான் சின்ன பொண்ணா கவுன் போட்டுக்கிட்டு இருந்தேனே, அப்ப ஜீனுக்கு போனவர் தான். நீ புடவை கட்டி நிக்கிறத பார்க்க வந்துட்டார. அப்பாவுக்கும் கடப்பாறைக்கும் ரொம்ப நெருக்கம். என்னைக்குமே கொலை பண்றதுக்கும் கடப்பாறை தான், கொத்து வேலைக்கும் அதே கடப்பாறை தான். அங்க பாரு, இந்த குத்து குத்துனா தாங்கவான ஒருத்தன். கொண்டாயா, மண்ணு கொண்டாயா.